இன்னும் காணோம், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கா? கருப்பனா? அதெல்லாம் வராதுக்கா, 2-3 நாள் ஆகும், இல்லனா 1 வாரம் கூட ஆகும். எங்கிட்டாச்சும் குடிச்சிட்டு தெரியும். குடிக்குமா? குடிக்குமாவா? ஃபுல்லா போதை ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் ஒரே அமக்களம் தான். அதுவும் போதை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியா பண்ண இப்படியா பண்ணன்னு கேக்கும், ஃபுல்லா மறந்துடும். அப்ப அது வேலைக்கெல்லாம் போகாதா? போகும். காட்டு வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. போனா 2 ஆள் வேலை செய்யும், மாடு மாதிரி. கையில காசு வாங்கிருச்சுன்னா அம்பிட்டுதான். காசு தீர்ற வரைக்கும் ஃபுல்லா ஒரே சண்டை தான்க்கா. இவங்களும் சண்டைக்கெல்லாம் போவாங்களாடா? யாரு? கருப்பனா? சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அடி தூள் பறக்கும். என்ன அவங்க அம்மானா அவ்வளவு உசுறு. என்கிட்ட தெரிஞ்சாலும் அவங்க அம்மாக்கு 3 வேளை சோறு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரும். பயந்துட்டியா? யோ, எங்கயா போன நீ? உனக்காக எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன் தெரியுமா? செஞ்சிட்டு இருக்க வேலையை பாதிலே விட்டு வர முடியாதுல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரியா, நீ எங்கிட்டு வேணாலும் போ, ஆனா காலையில 6 மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறியா? சொல்லிட்டேல, இனிமே எங்க போனாலும் சரி கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு தானே வீட்டுல போய் அந்த கருப்பை. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பியோளோ? ஏன்? பிடிக்கும்னா எவ்வளவு பிடிக்கும்? நிறையவா? ஏயா, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னையா நிறைய பிடிக்கும்? என்ன, நான் கொஞ்சம் வெள்ளத்தோலா இருக்கேனே அதனாலயா? நான் படிச்சிருக்கிறதுனாலயா? நான் வசதியான வீட்டுல இருந்து வந்ததுனாலயா? எப்படியா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்? நேரத்துக்கு எப்போ என் பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? சாப்பிட்டியா? சரி, அந்த பக்கம் திரும்பி பார்த்து. மிஸ்டர் அன்பு, எங்க அம்மா ஒரு மனுஷிய மாத்தி உட்கார வச்சுங்க பாருங்க, அங்க பிடிச்சது உங்களை. இந்த ஊர்க்காரங்க இல்ல அக்கம் பக்கத்துல நான் ஒரு குடிகாரன், முரட, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவேன், இப்படி என்ன வேணா சொல்லும், அதெல்லாம் உண்மைதான். இனிமே நான் அப்படி பண்ணனா என்ன உன் புள்ளையா நினைச்சு 4 திட்டு இல்ல 4 அடி கூட அடிச்சுக்கோ, என்ன விட்டு மட்டும் போயிடு. ஐயோ, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பசிக்கு சாப்பிடு. எனக்கு பசிக்குது சாப்பிடு. எனக்கு பசிக்குது சாப்பிடு. தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். வா கதிரு, வா தாத்தா. பாட்டிக்கு எங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், நீ இல்லாம எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. பருத்தி, அதான் அண்ணன் எல்லாத்தையும் இங்க விட்டு வர சொன்னேன். சரி சரி, உட்காரு உட்காரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். அன்போ, அன்போ, நீ அவங்க கிட்ட பேசிட்டு நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கருப்பு, நான் கிளம்புறேன். ஏய் இரியா, என் பொண்ணாடி பால் வாங்க போயிருக்கா, சூப்பரா காய் போடுவா, இருந்து குடிச்சிட்டு போ. கருப்பு, 5 வருஷமா நான் வகையால தான் குடிச்சிட்டு இருந்தேன், நீதான் இப்ப புதுசா குடிக்கிற. பாத்து கதிரே, பாயிட்ட அன்பு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. சரியா? உடம்பு பார்க்க